திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி எட்மண்ட்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். என் பெயர் டாக்டர் சுந்தர்குமார். எங்கள் எட்மண்ட்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியானது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு தாலுகா வீரபாண்டி கிராமத்தில் அமையப்பெற்றது. 2004ஆம் ஆண்டு நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியாக துவக்கப்பட்டு வெறும் 17 குழந்தைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியானது இப்பொழுது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 424 குழந்தைகள் இருபாலாக பள்ளியாக உயர்த்தப்பட்டு நல்லபடியாக நடைபெற்று வருகிறது. எங்கள் பள்ளியின் நோக்கம் திருப்பூரை பற்றி எங்கள் அனைவருக்குமே தெரியும். பனியன் கம்பெனி நிறைந்தது, தொழிலாளர்கள் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட வறுமை கோட்டு கீழே உள்ள மிகவும் பின்தங்கிய குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு இந்த பள்ளியானது தொடங்கப்பட்டது. மிகவும் குறைந்த கட்டணத்தில் எல்லா விதமான வசதிகளும் உலகத்தரமான வசதிகளோடு நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நல்ல ஒரு ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எங்கள் பள்ளியின் முதல்வர் ஊட்டி கான்வென்ட்டிலே 25 ஆண்டுகள் வேலை செய்தவர். அந்த அனுபவத்தை கொண்டு அவரை நாங்கள் இங்கு வரவழைத்து எங்கள் பள்ளியின் முதல்வராக இந்த 3 ஆண்டுகளாக அவர் பொறுப்பேற்று நடத்துகின்றார். அந்த பள்ளியின் முதல்வரின் பெயர் மிஸ்ஸஸ் ஜூலியஸ் விஜிலா என்பதாகும். அவர் மிகவும் சிறப்பாக இந்த பள்ளியை உலகத்தரமான கல்வியை கொண்டு நடத்தி வருகிறார். என்னுடைய பெயர் விஜிலா. எட்மண்ட்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வராக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். எங்களுடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் அகடமிக்ஸுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் மற்ற எல்லா ஃபீல்ட்லேயும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஆல்ரவுண்டராக டெவலப் ஆகணும், அதுதான் எங்களோட மெயின் எய்ம். அதுக்காக அகடமிக்ஸ் தவிர நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எவ்ரி இயர் நம்ம ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க ரன்னிங் போவாங்க, ரன்னிங் ரேஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அது தவிர ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஷார்ட் பட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுனால மாணவர்களும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் தங்களுடைய திறனை வளர்ப்பதற்கும் அது மிகவும் உறுதுணையாக அமைகிறது. அது தவிர கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் ரங்கோலி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவோம், ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவோம், கொலாஜ், க்ளே மாடலிங், ஜுவல்லரி மேக்கிங், பேப்பர் கிராஃப்ட், இப்படி நிறைய காம்படிஷன்ஸ் பிள்ளைங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுனால அவங்க ஒவ்வொருவரும் அவங்களுடைய தனித்தனி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு அது ரொம்பவும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையுது. ஒரு கோட்பாடு உண்டு. என்னவென்றால் திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி. அதாவது உலகளாவிய சிந்தனை வேண்டும், ஆனால்
உள்ளூரில் செயல்பாடு வேண்டும். ஆம், உலக அளாவிய சிந்தனையோடு இந்த பள்ளி, ஆனால் உள்ளூரில் செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுகிறது. நம்முடைய மாணவர்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அந்த போட்டி நிறைந்த, சவால்கள் நிறைந்த அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் அவர்களை பயிற்றுவிக்கிறோம். நல்ல ஒரு கல்வி, தரமான கல்வி மாத்திரமல்ல, ஒழுக்கத்தையும் மற்ற எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் கொடுத்து செயல்படுத்தி வருகிறோம். இது நமது இந்திய அரசு 2007ஆம் ஆண்டு இலவச கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்டு எல்லோருக்கும் ஒரு 25% மாணவர்கள் இலவச கல்வி பயில வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் நாங்கள் 2004ஆம் ஆண்டிலேயே இந்த பள்ளியில் இலவச கல்வியை நாங்கள் உருவாக்கி ஏழை குழந்தைகளுக்கு சுமார் 30-40 விழுக்காடு மாணவர்கள் இலவச கல்வி பயின்று வருகிறார்கள். அது எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயமாகும். மார்னிங்கில் எங்களுக்கு டெய்லி அசெம்பிளி உண்டு. அந்த அசெம்பிளியில் நாங்கள் பிள்ளைங்க ஒருத்தருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அவங்க பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, இன்னும் சில நாடகங்கள் நடிப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு பண்ணுவதற்கு அது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மாக அந்த மார்னிங் அசெம்பிளி டெய்லி அமையுது. அப்போ ஒரு கிளாஸுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அப்போ அவங்க அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். இது தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு. எனது பெயர் ஹரிதா. நான் எட்மண்ட்ஸ் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனக்கு விளையாட்டு போட்டியிலும் படிப்பிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளது. எனது பள்ளியில் 4 விதமான ஹவுஸ்கள் உள்ளன. அதில் நான் கார்னட் ஹவுஸின் கேப்டனாக உள்ளேன். எனது பள்ளியின் சுற்றுச்சூழல் மிகவும் அழகாக உள்ளது. எனது பள்ளியில் மாணவிகளுக்கு மிகவும் பாதுகாப்பாக உள்ளது. எனது பள்ளியில் விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதற்கு உரிய பரிசுகளை வழங்குகின்றன. எனவே இந்த பள்ளியில் படிக்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி. எங்கள் பள்ளியானது இப்பொழுது மேல்நிலை பள்ளியாக இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்திலே இதை இன்னும் மேலும் வளர்க்க நாங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது கலை கல்லூரியாகவும் தொழில்நுட்ப கல்லூரியாகவும் மாற்றுவதற்கு அதை முயற்சி செய்து வருகிறோம். எங்களுக்கு இடவசதி இருக்கின்றது. அந்த இடவசதியை கொண்டு இன்னும் அதிகமான கல்விக்கூடங்களை வளர்த்து உருவாக்கி மாணவர்களை மேன்மேலும் அவர்கள் இந்த எல்கேஜியில் சேர்ந்தால் கடைசி பட்ட மேல் படிப்பு முடித்து செல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு பள்ளியாக, நல்ல ஒரு கல்விக்கூடமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்கால திட்டமாகும். இந்த வருடம் வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் 16 வகுப்புகள் இருக்கிறது. ப்ரீகேஜிலேருந்து 9வது வகுப்பு வரைக்கும் 424 மாணவர்கள் இப்போது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நாங்கள் அதை நல்லா டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வரும். ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் பப்ளிக் ஸ்பீக்கராக வருவாங்க. ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஸோ தொடர்ந்து நாங்கள் எங்களோட அந்த கமிட்மெண்ட்டை நாங்கள் கொஞ்சமாக அதிலேருந்து மாறாமல் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படிங்கிற மோட்டிவோடு இந்த ஸ்கூலில் வரக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் வேல்யூஸை கற்றுக்கிட்டு தான் போவாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோடு கூட இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் ஸ்கூலில் என்னென்னா பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸும் எதுலேயுமே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி விழிப்புணர்வே நம்ம கூடவே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஸ்கூலில் ஜங்க் ஃபுட்டு யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஜங்க் ஃபுட் கொண்டு வர மாட்டாங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி மட்டும்தான் கொண்டு வராங்க. ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும்தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நாங்கள் மாணவர்களுக்கு உதவியாக தான் இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லோரும் நாங்கள் டீச்சர்ஸும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் வரக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, பேரண்ட்ஸும் அதே போல் ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வரும் காலத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் இப்பொழுது தற்சமயம் வந்தது என்னென்றால் அதை காட்டிலும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற டெக்னாலஜி வந்துவிட்டது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு அறிவினையும் நாங்கள் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆகவே எங்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் எங்கு சென்றாலும் உலகளாவிய சிந்தனையோடு, அதே சமயத்தில் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை தொடர்ந்து கடைப்பிடித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இப்பொழுது கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இப்பொழுது 424 குழந்தைகள் என்ற இலக்கை தாண்டி வருங்காலத்தில் 2000 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். நிறைய விருதுகள் எங்கள் பள்ளிக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. இது அனைத்துக்கும் யார் காரணம் என்றால் பெற்றோர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் எங்களுக்கு மிக மிக ஒத்தாசையாக இருந்து இந்த பள்ளி மேலும் வளர்ச்சி அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆக எங்கள் பள்ளி மேன்மேலும் வளரும், இந்த நாட்டிற்கும் இந்த எதிர்கால மக்களுக்கும் இது சிறந்த பள்ளியாக வளரும் என்று இந்த நேரத்தில் நான் மிகவும் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா, வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். எட்மண்ட்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் பணியாற்றி வருகின்றேன். எங்கள் பள்ளி நர்சரி பிரைமரியாக இருந்ததை இன்றைக்கு நாங்கள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியாக கவர்மெண்ட்டிலிருந்து எல்லா அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக நாங்கள் இன்றைக்கு மாற்றி இருக்கின்றோம். எல்லா விதமான அங்கீகாரங்களும் இந்த பள்ளிக்கு உண்டு. அது மட்டுமில்லை, எங்கள் பள்ளிக்கு வருகின்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நாங்கள் கண்காணிப்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வரும் பொழுதும் போகும் பொழுதும், அதே போல் பேரண்ட்டுகள் வரும் பொழுதும், வாகனத்தில் வரும் பொழுதும், அவர்கள் அழைத்து செல்லும் பொழுதும், மழை காலங்களிலும் எங்கு தண்ணீர்கள் நிற்காத வண்ணமாக நாங்கள் அதை பாதுகாப்பாக நாங்கள் பார்த்து கொண்டு, அதே போல் சுகாதாரத்துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய எல்லா மருந்து மாத்திரைகளையும் ஆண்டவரை அந்தந்த வேலைகளிலே நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபால் அவர்கள் சொன்னதைப் போல இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை சேவைகளையும் செய்ய நாங்களும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மற்ற ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக இன்னும் உறுதுணையாக இருந்து செயல்படுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.